ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் விக்னேஷ். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி அண்ட் தேர் சப்போர்ட். ஓகேவா, எனக்கு ஆக்சுவலி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. பட் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டு. அண்ட் இது வரைக்கும் எனக்கு ஒரு 150+ ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கும். எந்த ஒரு ஃபீட்பேக்குமே நெகட்டிவாக இல்லை. ஓகேவா, அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம் தான் என்னை ஃபர்தராக இன்னும் ட்ரைவ் பண்ணோம், இன்னும் நம்ம நல்லா கொடுக்கலாம், இன்னும் நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணலாம் எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நம்ம வேற லெவலாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, ஆக்சுவலி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து பார்த்துட்டு வாங்க. டைம் ஒன்றும் பெருசாகாது. ஒரு நாள் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சீக்வன்ஸாக போயிட்டு இருக்கும். அந்த ஒரு சாப்டரை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வரும். அதனால தான். ஸோ தட் நீங்கள் அதை கவர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபர்தர் சாப்டர்ஸில் வந்து புரியறதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த முன்னாடி சாப்டர்ஸ் அண்ட் முன்னாடி டைப்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஃப்ரம் பேசிக்ஸ் வந்தால் மட்டும்தான் வெரி அட்வான்ஸ்ட் லெவல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் போயிட்டு இருக்கு. டைப் 3 வரையும் பார்த்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நமக்கு டைப் 4 பார்க்க போகிறோம். டைப் 4 வந்து பர்சனலி மை ஃபேவரட். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைப்பு, சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த டைப் ப்ராப்ளம் பார்த்து முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு 2 minutes கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைப் வந்து ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்குமா அப்படின்னா, ஓகே, எல்லாருமே வந்து மந்த்லி இன்கமில் இதுக்கு அவ்வளோ அப்படின்ட்டு பட்ஜெட் ஒதுக்கிடுவோம். ஓகேவா, எனக்கு வந்து ப்ரொவிஷனுக்கு இவ்வளோ, பெட்ரோலுக்கு இவ்வளோ, என்னோட செலவுக்கு பர்சனலுக்கு இவ்வளோ, பாக்கெட் மணி இவ்வளோ, அந்த மாதிரி பட்ஜெட் ஒதுக்கும். அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ண கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு தான் இந்த டைப். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு பைக்கில் போகிறீங்க, ஒரு 2 வீலரில் போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோலுக்கு ஆன பட்ஜெட் வந்து மாதம் 3000 rupees இஸ் யுவர் பட்ஜெட் ஃபார் பெட்ரோல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 liter பெட்ரோல் காஸ்ட்ஸ் 100 rupees. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், 100 ரூபாய் பர் டே 1 லிட்டர் போடுறீங்க. 1 லிட்டர் போடுறீங்க ஒரு நாளைக்கு. ஸோ 30 டேஸ்க்கு 30 liters போடுறீங்க, which gives you 3000 rupees. ஓகேவா, ஓகே. இப்போ பெட்ரோலோட ரேட் ஏறிடுதுங்க. 100 வந்து 150 ஆயிடுது, 150 rupees ஆயிடுது. ஆனால் பெட்ரோல் வந்து 150 ஆயிடுது. பட் நீங்கள் வந்து ஒதுக்குற பட்ஜெட் அந்த அமௌண்ட் சேமாக வச்சுக்கிறீங்க. யூ ஆர் நாட் இன்க்ரீசிங் யுவர் பட்ஜெட், ஸ்டில் யூ ஆர் கீப்பிங் யுவர் பட்ஜெட் இன் சேம். ஸ்டில் யுவர் பட்ஜெட் இஸ் 3000. பெட்ரோலோட ரேட் ஏறிடுது. பட் நீங்கள் வந்து உங்களோட கன்சம்ஷனை வந்து குறைக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா பட்ஜெட்டு நீங்கள் ஏற்றலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி போடுற அந்த லிட்டரை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும், விச் இஸ் கன்சம்ஷன். இதுதான் ப்ரைஸ், இது கன்சம்ஷன், அதாவது உங்களோட யூசேஜ். இது வந்து ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, 100 இருந்தது 150 ஆயிடுச்சு. என்னோட பட்ஜெட் 3000 தான். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 3000 டிவைடட் பை 20, சாரி 150. 150 into 2 is 300. இங்கே ஒரு 0. ஸோ இங்கே ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 30 லிட்டர் கன்சம்ஷன், 30 லிட்டர் பெட்ரோல் ஒரு மாதத்துக்கு நான் போட்டிருந்தேன். இப்போ 20 liters ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 100 இருந்தது 150 ஆயிடுச்சு. ஸோ நான் 50% ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட்ஜெட் ரிமைன்ஸ் சேம், இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, இதில் சேஞ்சே இல்லை. நான் பட்ஜெட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ நான் கன்சம்ஷனாக தான் குறைச்சாகணும். எவ்வளோ குறைச்சிருக்கேன், 10 லிட்டர் குறைச்சிருக்கேன். எவ்வளோ இல்லை, ஏன்னா இனிஷியலாக நான் 30 யூஸ் பண்ணேன். ஸோ 30 இஸ் மை பேஸ் இன்டூ 100. Why I am putting into 100? To convert it into percentage. 0 cancel. 100 by 3 is nothing but 33 1/3. இந்த பர்சன்டேஜ், சாரி இந்த ஃப்ராக்ஷனு, இதெல்லாம் நம்ம இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு தான் சொன்னேன், ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. 33 1/3%. ஸோ இப்போ என்ன, இப்போ பட்ஜெட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலை. ஓகேங்களா, பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணாததால் எனக்கு அல்டிமேட்லி வேற வழி இல்லை.
நான் என்னோட தேவையை தான் நான் குறைச்சாகணும், கன்சம்ஷன் தான் நான் குறைச்சாகணும். அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரைஸ் 50% இன்க்ரீஸ் ஆன உடனே ப்ரைஸ் 50% இன்க்ரீஸ் ஆன உடனே நான் கன்சம்ஷனை வந்து 33.1/3% வந்து கம்மி பண்ணிட்டேன். ஓகேவா, இது வந்து இன்க்ரீஸ் ஆனதால இதை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் வித் தட் சேம் பட்ஜெட். இதை தான் ஒரு டைப்பாக கேட்குறாங்க, அவ்வளோதான். இது எதில் கேட்குறாங்க? எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் கேட்குறாங்க, ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் குரூப் டியில் கேட்குறாங்க, ஏஎல்பியில் கேட்குறாங்க, பேங்கிங்கில் கேட்குறாங்க, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி ஆஃபீஸர் ட்ரீம் போஸ்ட் நான் சொல்லியிருப்பேன், அந்த எக்ஸாம்லேயே கேட்குறாங்க. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம்னா, இது வரைக்கும் எந்த ஒரு கான்செப்டும் புரியலன்னு என்கிட்ட யாரும் வந்து ஒரு கமெண்ட்லையும் மெசேஜ்லையோ பண்ணலை. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி தான் நம்ம ஃபர்தராக கிளாஸஸும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இன்னைக்கு டேரெக்டாக சம்ஸ் போயிடுவோம். கான்செப்ட் இவ்வளோ தான், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம 41 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் அப்படியே 42லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். The price of the sugar goes up by 30%. By what percent should Sita reduce her consumption so that the expenditure does not increase? Railway ALP 2018 கண்டிப்பா expected in group D and NTPC also. Definitely இந்த டைப்ல ஒன்று நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நல்லா கவனிச்சுங்க. 30% இன்க்ரீஸ் ஆகுதான், சர்க்கரையோட ரேட் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. பட் அந்த அதுக்கான பட்ஜெட் வந்து அவங்க சேம் தான், எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை. அப்போ அல்டிமேட்லி அவங்களோட கன்சம்ஷன் வந்து அவங்க கம்மி பண்ணணும். ஓகே, 30% இன்க்ரீஸ், 30% நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 3 வரும். அப்போ 10 இருந்தது பிளஸ் 3 13 ஆயிடும். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே ப்ரைஸு, இங்கே கன்சம்ஷன், இங்கே ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகேவா, ஓகே, எனக்கு ப்ரைஸ் என்ன ஆகுது? 10 இருந்தது வந்து 13 ஆயிடுச்சுங்க. ஒன்றும் இல்லை, இங்கே 100 இங்கே 113 கூட எழுதலாம். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கன்சம்ஷன் தான் நான் கம்மி பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இதான் டேட்டா கிவன், இதான் ப்ரொசீஜர். ஓகே, இங்கே என்ன வரணும்? ஆக்சுவலி இங்கே வரப்போகிற வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா உங்களோட பட்ஜெட் வில் ரிமைன் சேம். ஓகேவா, உங்களோட பட்ஜெட் வந்து சேமாக இருக்கும். அப்போது இங்கே 10 இங்கே 13 இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே இங்கே இன்வெஸ்ட் பண்ணி 13 இங்கே 10ன்னு எழுதிருங்க. தட்ஸ் ஆல். ஸோ தட் இங்கே 130, இங்கேயும் 130. ஸோ நவ் யுவர் பட்ஜெட் ரிமைன்ஸ் சேம், பட் கன்சம்ஷன் ரெடியூசஸ். ஏன்னா இங்கே ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ஒன்று ஏறும் போது இங்கே இறங்குது, இங்கே ஏறுது. ஸோ அல்டிமேட்லி இங்கே இறங்குது. எவ்வளோ இறங்குது? 3 இறங்குது. தட்ஸ் ஆல். எவ்வளோ இல்லை, 13ல் இன்டூ 100, 300/13. ஓகேவா, ஈஸியாக எப்படி எழுதிக்கிறேன், 300/13. 13 into 2 எனக்கு 26, 13 into 3 23, 1/3%, which is option number 23 1/13, which is option number 4. ஓகேவா, சிம்பிளா இருந்ததா சம்மு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணோம், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பா. ஓகேவா, அதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு 10 இங்கே 13 எழுதிட்டேன். பட்ஜெட் எனக்கு சேமாக வரணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்வெஸ்ட் ஆனால் மட்டும்தான் பட்ஜெட் வந்து இங்கே சேமாக வரும். அதை தான் இங்கே பண்ணிட்டேன். ஸோ கன்சம்ஷன் ஃபர்ஸ்ட் 13 யூஸ் பண்ணியிருந்தவன் இப்போ 10 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 கம்மி பண்ணியிருக்கேன். எவ்வளோ இல்லை, 13ல் இன்டூ 100. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ரயில்வே ஏஎல்பி ப்ராப்ளம். அடுத்து இது வந்து நான் உங்களுக்கு சொன்னது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகேவா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நான் சொன்னேன். இந்த ப்ராப்ளம் நீங்கள் எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ண போறீங்க? மைண்டு தான் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி மைண்டு தான். இதையும் மைண்டா, இதை எப்படி நான் மைண்டில் போடுறது? மைண்டில் போடலாம். ஓகேவா, நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, ப்ரைஸ் கோஸ் அப் பை 30%. அந்த 30% மைண்டில் நீங்கள் வந்து 30% என்ன பண்ணுவோம், 30/100 3/10. ஓகேவா, 3/10 ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போது 10 வந்து 13 ஆயிடுச்சு ப்ரைஸில். 10 வந்து 13 ஆயிடுச்சு ப்ரைஸில். அப்போ கன்சம்ஷன்ல என்ன ஆகும், 13 10 ஆயிருக்கும். அவ்வளவுதான். இந்த சிங்கிள் ஸ்டெப் தான் நீங்க போட போறீங்க. இந்த பி இங்க சி இங்க ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நீங்க போடக்கூடாது. எவ்வளவு கம்மியா இருக்கு? 3. எவ்வளவுல? 13ல் 100. தட்ஸ் ஆல். 13 into 2 13 3 1/13. இதை தான் நீங்க போட போறீங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாம் வேற லெவல்னு நம்ம காட்டுறோம். எல்லாருமே ஜாப் வாங்கி காட்டுறோம். ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு புரிஞ்சிக்க தான் சொன்னேன். எவ்வளோ முடியுமோ ஷார்ட்டாக போடுங்க. அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு பேப்பர் பென் கூட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, பயப்படாதீங்க. எல்லா சமம் இந்த மாதிரி கொண்டு போகிறோம், இப்படி தான் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள்
கமெண்ட் செக்ஷனில் நான் இந்த கமெண்ட் எதிர்பார்ப்பேன். என்ன மாதிரி கமெண்ட்னா, இப்போ நான் மைண்டில் போடுறேன், இப்போ நான் மேக்ஸ் பார்க்குற விதத்தையே மாற்றிட்டேன், யூ ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் த வே ஆஃப் டீச்சிங் மேக்ஸ் சார் அண்ட் வி ஆர் நவ் இம்ப்ரூவ்டு அவர் மேக்ஸ் வெரி மச் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகே, எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க, யூஸிங் யுவர் மைண்ட். ஓகே, 43 பார்ப்போம். 43 பாருங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிலிம். இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல்லும் ரயில்வே எக்ஸாமும் டிஃபரன்ஸே இல்லை, சேமா இருக்கு. டேட்டா மட்டும் சின்ன சேஞ்ச் பாத்தீங்களா. அப்போ நீங்க எக்ஸ்பெக்டட் பாருங்க, கொஸ்டின் பேப்பரோட அந்த டஃப்னஸ் பாருங்க, சேமா இருக்கு. Price of sugar rises by 20%. By how much percent should the consumption of sugar be reduced so that the expenditure does not change? And இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இப்போலாம் வந்து நீங்கள் ஒரு சம் போடுறீங்கன்னா அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆனதுமே நான் பாஸ் பண்ணிடுறேன், பாஸ் பண்ணி ஐ எம் டூயிங் இட் பை மை செல்ஃப் வித் மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எப்படியோ நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு 6 மாதம் ஒருத்தாவது இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் விஷயம் என்னன்னா, நான் சேனல் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் ஆகுது, பட் இந்த கமெண்ட் எனக்கு 4-5 days பிஃபோராக வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண 10th டேலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு. அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சு செகண்ட் சாப்டர் போயிட்டு இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் 25 சாப்டர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 25 சாப்டர்ஸும் இந்த மாதிரி நம்ம முடிக்கும் போது அவர் மேக்ஸில் எந்த லெவலில் இருப்பார் பாருங்க. ஸோ நீங்களும் அந்த லெவலுக்கு போகணுமா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் டெய்லி 1 வீடியோ கம்பல்சரி வந்துடும். நீங்கள் ஒரு விஷயம் தான் பண்ணணும், இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்து அதை ஒரு நோட்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு என்ன தேவைப்படும், ஏதாச்சும் ஒரு மொபைல், அதில் ஒரு இன்டர்நெட், அவ்வளோதான். ஓகேவா, இது இருந்தால் போதும், யூ கேன் கிராக் ஆல்மோஸ்ட் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. 43 போயிடுவோம். ப்ரைஸ் ஆஃப் த சுகர் ரைசஸ் பை 20%. 20% நான் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 1/5 பா. ஓகே, அப்போ 5 வந்து 6 ஆயிடுச்சு. இது வந்து ப்ரைஸு, இது வந்து எனக்கு கன்சம்ஷன், இது வந்து ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர். அதே தான், பட்ஜெட் வந்து சேம், எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் சேஞ்ச். அப்போ இங்கே 6 இங்கே 5 தான் வரும், தட்ஸ் ஆல். இங்கே 30 இங்கே 30, அதனால பட்ஜெட் எனக்கு சேம். 6 வந்து 5 ஆகுது, எவ்வளோ கம்மியாகுது, 1/6. 1/6 இஸ் நத்திங் பட் 16 2/3%. ஆப்ஷன் நம்பர் 3. என்ன பண்ணிட்டேன், 1/6 பார்த்தோம்னா இது எப்படி போட்டேன் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகேவா, 1/6 × 100 இதுதான் நான் பண்ணியிருக்கேன். × 100 போடும்போது 6 1s are 6, கேரி 4, 40, 6 6 are 36, பேலன்ஸ் 4, இங்கே இருக்கிற 6, 2/3. இது மாதிரி தான் போடணும். உடனே 100 6ஆல் டிவைட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடுக்கெலாம் போகாதீங்க. இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரைம். தப்பு இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய குற்றம். நான் சொல்கிறேன் குற்றம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஆகாது. ஓகேவா, ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சேனல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்ட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து சைட் பை சைட் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அண்ட் சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ தட் அந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன இருக்கும், இதில் நமக்கு மேக்ஸ் மட்டும் இல்லாமல் சம் பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், டிப்ஸ் இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொண்டு போகிறேன். அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேஷன், இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு வளன்னு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, போரிங்காக ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். வெறும் கிளாஸஸ் கூட நான் எடுக்கிறேன். பட் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது சார்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்தது. அதனால தான் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4, 44. எஸ்எஸ்சி எஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்க. சேம் பேட்டர்ன்லேயே பாருங்க, நிறைய கொஸ்டின் போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் டேட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம், அவ்வளோதான். இந்த கொஸ்டினை நான் எக்ஸாமில் எப்படி பண்ண போகிறோமோ, அதாவது எனக்கு எக்ஸாமில் வந்ததுன்னா நான் எப்படி பண்ணுவேன். ஆக்சுவலி நான் இதுக்கு பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பில் சொல்கிறேன். Price of petrol is increased by 25%. By how much percent a car owner should reduce his consumption of petrol so that the expenditure on petrol would not be increased? யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கொஸ்டின் தேவையே இல்லை. அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன, அந்த 25%, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அவ்வளோதான். 25% இஸ் நத்திங் பட் 1/4. 4 வந்து எனக்கு 5 ஆகுது ப்ரைஸில். அப்போ 5 வந்து எனக்கு 4 ஆகணும். 5 வந்து 4 ஆகணும். எவ்வளோ குறையுது, 1 குறையுது. எவ்வளோ இல்லை, 5ல் × 100 எனக்கு எவ்வளோ, 20%. தட்ஸ் ஆல். ஆன்சர் இஸ் 20%, விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. 4 தானே? எஸ், ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் யுவர் ஆன்சர்.
ஒன்றுமே இல்லை ஸ்டெப்பு, தட்ஸ் ஆல். இது முன்னாடி சம் பார்த்தோம், மெத்தட்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வி ஆர் மினிமைசிங் அவர் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, சேம் ப்ராப்ளம். எம்டிஎஸ்லாம் சூப்பர் போஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th குவாலிஃபிகேஷனில் ஈஸியாக உள்ளே போயிடலாம். If the price of rice be raised by 25%, the person by which the householder must reduce his consumption of rice so that, okay, லாங்குவேஜில் ரைஸ் இருக்கட்டும், பெட்ரோல் இருக்கட்டும், ஆர் டொமேட்டோ இருக்கட்டும், பொட்டேட்டோ இருக்கட்டும், ஆனியன் இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் கான்செப்ட் எனக்கு வந்து சேம். ஓகேவா? ரைஸ், இங்கே ரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் பை 25%. அதாவது இப்போ தான் இந்த சம் நான் சால்வ் பண்ணேன். 4 வந்து 5 ஆகிடுச்சு, அப்போ 5 வந்து 4 ஆகணும். டிட்டோ சேம் கொஸ்டின் பாருங்க, அவ்வளோதான். அப்படியே இதனால என்ன உங்களுக்கு தெரியுது, ப்ரீவியஸ் இயரில் நம்ம அப்படியே ரிப்பீட் ஆகும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது அப்படியே வரும் கான்ஃபிடென்ட்டாக. ஓகே, எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு சொல்லலாம், எனக்கு இத்தனை மார்க் வரும், அவுட் ஆஃப் 100 நான் 80+, 85+ நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னா ஷுவராக யூ வில் கெட் செலெக்ஷன். அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம்லேருந்து பேட்டர்ன் சேஞ்ச். 46 பாருங்க. Railway question mostly expected in upcoming railway exam. Okay. If the cost of tomatoes increases by 25% per kg and Sudha wants to spend only 15% more on the tomatoes, calculate the percentage decrease in the quantity of tomatoes that Sudha gets. Okay, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குதா, பயப்படாதீங்க, அதுவும் சிம்பிள் தான். அதாவது டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, 25% வந்து பர் கேஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தக்காளியோட ரேட்டு ஏறிடுச்சு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பட்ஜெட் அதே பண்ணால் தக்காளி வந்து நம்மளால் ரொம்ப கம்மியாக வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஷீ இஸ் இன்க்ரீஸிங் அவர் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது பட்ஜெட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டொமேட்டோ வாங்குறதுக்கான பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, calculate the percentage decrease in the quantity of tomatoes that Sudha gets. ஓகே, இதனால் வந்து குவான்டிட்டி வந்து அவங்களுக்கு எவ்வளோ கம்மியாகுது, கண்டிப்பாக குவான்டிட்டி கம்மியாகும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க காஸ்ட் ஏறின அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க ஏற்றலை, கொஞ்சம் தான் ஏற்றிருக்காங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷன், காஸ்ட்டு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சரு இது காஸ்ட்டும் கொடுத்து, ஃபஸ்ட்டு காஸ்ட் வந்து 25%, ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. 25% இஸ் நத்திங் பட் 1/4. 15% இஸ் நத்திங் பட் 3/20. எப்படி 3/20? 15%னால by 100, 5 into 3, 5 into 20, ஸோ 3/20. ஓகேவா? ஓகே, எனக்கு ஆஸ் யூஸ்வலாக எழுதிக்கிறேன். இப்போ ப்ரைஸு, இங்கே எனக்கு கன்சம்ஷன், இங்கே வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சரில் 15% அதிகம். ஓகே, இந்த மாதிரி வரும்போது இந்த பேட்டர்ன் சேஞ்ச், அதாவது 2 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், வந்து 2மே கொடுத்துருக்காங்க. என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஏறுது ப்ளஸ் ப்ரைஸும் ஏறுது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 10s are 100ன்னு எழுதிக்கோங்க. 10 10s are 100 நோ மேட்டர் வாட் த டேட்டா இஸ். அதாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 10 10s are 100 எழுதிக்கோங்க. நான் எதனால் எழுத சொன்னால், கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக வித்தின் செகண்ட் சால்வ் ஆயிடும். ஓகே, இந்த 25% 25%ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கும் தேவை இல்லை. ஓகேவா? ஓகே, ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ, 25% இன்க்ரீஸ் ஆகுது. 10ல் 25%னா 2.5. ஏன்னா 100ல் 25% இஸ் 25, பட் இங்கே 10 ஒரு 0 தள்ளி, அதாவது பாயிண்ட் வச்சு இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 10க்கு 25% இஸ் 2.5. ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகே, இங்கே 25% எனக்கு இன்க்ரீஸ்னும் போது 10 வந்து 12.5 ஆகிடும். ஓகே, 10 வந்து எனக்கு 12.5 ஆகிடும். கன்சம்ஷன் என்ன, அதுதான் ஆஸ்க்டு, இதுதான் எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் கீப்பிங் திஸ் ஆஸ் எக்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க பட்ஜெட் அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம், 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ 100 இஸ் பிகமிங் 115. ஓகே, எனக்கு என்ன தெரியணும், எக்ஸ் தெரியணும், அவ்வளோதான். நான் எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன், இந்த 115 இங்கே இருக்கட்டும், இந்த 12.5 நான் இங்கே கொண்டு வந்துடுறேன்.
எனக்கு வந்து பாயிண்ட் இருக்கிறது வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, நான் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். 25 டேபிள் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 25 into 5, 25 into 4s are 100, கேரி 15, 150, 6, இங்கே 5 9s are 45, 1 ரிமைனிங் 1, அங்கே ஒரு 0 சேர்த்தா 9.2. ஓகே, இப்போ எனக்கு கன்சம்ஷன் இங்கே 10 kg வாங்கிட்டு இருந்தேன் நான், இப்போ 9.2 kg தான் வாங்குறேன். ஓகேவா, 10 kg வாங்கிட்டு இருந்தேன் நான், 9.2 kg தான் வாங்குறேன். அப்போ கண்டிப்பா கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 0.8 kg குறைஞ்சிருக்கு. எவ்வளவு இல்லை? 10ல into 100. So 0 க்கு 0 cancel. 0.8 into 10 is nothing but 8%, which is option number 2. சிம்பிளா இருக்கா? அதுக்கு தான் நான் 10 times 100 பண்ண சொல்றேன். ஆக்சுவலா நீங்க பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தட்லயும் பண்ணலாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகி ஒரு 2-3 ஸ்டெப் அதிகமாயிரும். ஸோ இந்த மெத்தடு கண்டிப்பா யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க தெளிவா. ஓகேவா, இந்த மாதிரி வரும் ஃபார் சம்ஸ், இந்த மாதிரி சால்வ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ். ரிசர்வ் பேங்க்ல எப்படியாப்பட்ட ஒரு சிம்பிளஸ்ட் சம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேவா, RBI. If tax on a commodity is reduced by 10%, total revenue remains unchanged. What is the percentage increase in consumption? Okay, இங்க என்ன சொல்றாங்க? price இல்ல, tax. ஓகேவா, into consumption, which is equal to revenue ultimately. ஏன்னா நம்ம ஒரு பொருளுக்கு கட்டுற tax and அந்த பொருளோட யூசேஜ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் அதுக்கான டோட்டல் ரெவன்யூ நமக்கு கிடைக்கும். ரைட்டா? இந்த தான் லாங்குவேஜ்ல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட், அதாவது படிச்சீங்கனாலே புரிஞ்சிடும். அது என்னன்னா, டாக்ஸ், ஒரு விஷயத்துக்கான டாக்ஸ் அண்ட் அதனோட கன்சம்ஷன், விச் லீட்ஸ் டு ரெவன்யூ. அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டாக்ஸ் இஸ் இன்க்ரீஸ் ரெடியூஸ்ட் பை 10%. அப்ப நான் 10 வந்து 9 ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஏன்னா 10% இஸ் நத்திங் பட் 10 by 100. 10 by 100 is nothing but 1 by 10. ரெடியூஸ்ன்றதால நான் 10 9 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, அங்க என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் ரெவன்யூ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ ரெவன்யூ இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். ஓகே, தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் த ரெவன்யூ. ஸோ இங்க 10 9 வருது. அப்போ இங்க என்ன பண்ணணும்? 9 10. தட்ஸ் ஆல். அப்பதான் இங்க 90, இங்கேயும் 90 வரும். ரெவன்யூ வில் நாட் சேஞ்ச். ஸோ கன்சம்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இல்லை? 9ல் இன்டூ 100 போட்டிங்கன்னா 11 1 by 9%. 11 1 by 9% is option number 1. That's all. Simple. ஓகே, ரிசர்வ் பேங்க் சம் மைண்டில் போடலாமா? தாராளமாக போடலாம். பார்த்துட்டே இருங்க, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மைண்டில் எப்படி போடுறது. ரிசர்வ் பேங்க் சம் மைண்ட்ல போடலாமா? ஓகேவா, வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். ஓகே, இங்க நான் என்ன சொன்னேன்? டாக்ஸ், கன்சம்ஷன், ரெவன்யூ. டாக்ஸ் வந்து எனக்கு 10% வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ இங்க வந்து எனக்கு 10 வந்து 9 ஆகுதுன்னா அங்க 9 வந்து 10 ஆகும். 9 வந்து 10 ஆகும். அப்போ எவ்வளோ? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இல்லை? 9ல் 1 by 9 பார்த்தாலே எனக்கு தெரியும் 11 1 by 9%. ஓகேவா, அதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ ஆர்பிஐ ஆகட்டும், இந்த சம்மோ ஸ்டெப்ஸ் இருந்தா அண்ட் நமக்கு ஸ்டெப்ஸ் சொல்றேன், அந்த கான்செப்ட் கிளியரா இருந்தா சிம்பிளா போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க.
water tax is increased by 20% and its consumption is decreased by 20%. Then the increase or decrease in the expenditure. Okay. இவ்வளோ நேரம் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டைப் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு ஆர் ப்ரைஸ் மட்டும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பட்ஜெட் வந்து சேமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது கன்சம்ஷனும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 3 குவான்டிட்டி இருக்குல்ல, ப்ரைஸு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 3த்துல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கேட்கலாம், ஆர் 2 சேஞ்ச் பண்ணி ஒன்று கேட்கலாம், ஆர் இந்த 3த்துல ஏதாவது 2 மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கேட்கலாம். இந்த 3 பேட்டர்ன் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் போனாலும் 1 மார்க் ஷுர். இப்படி தான் மேக்ஸில் ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் முடிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு 1 to 2 மார்க்ஸ் தரவாயிடுவீங்க. 1 to 2 மார்க்ஸ் உங்கள் கையில் 1 to 2 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கும் போது அப்படியே ஒரு சாப்டராக நீங்கள் கவர் பண்ண மேக்ஸில் எல்லா மார்க்குமே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே டேக்ஸு இன்டூ கன்சம்ஷன், அதனால் ப்ரைஸுக்கு பதில் நான் டேக்ஸ் எழுதிக்கிறேன். டேக்ஸ் இன்க்ரீஸ் பை 20% தான். 20% என்ன சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/5. இங்கே 20% பண்ணிங்கன்னா 1/5. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்க்ரீஸ்டு பார் டிக்ரீஸ்டு பேஸில் ஒரு வேற லெவல் ட்ரிக் ஒன்று சொன்ன பாருங்க, ஞாபகம் இருக்கா? வேற லெவல் ட்ரிக், அதாவது வேற லெவல் ட்ரிக்னா ஒன்றும் இல்லை. நான் என்ன சொன்னேன், இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு சேம் பர்சன்டேஜாக இருந்தால் நீங்கள் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். ஓகேவா? இங்கே என்ன கண்டிஷனு, 20% இன்க்ரீஸ்டு 20% டிக்ரீஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 20 into 20 which is 400, 2 டிஜிட் தள்ளி நான். அதே மாதிரி இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் டிக்ரீஸ்டாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ 4% டிக்ரீஸ்டு தான் எனக்கு ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே ப்ரோ, எனக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் வேண்டாம். ஓகே, ட்ரிக் வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. 2 மெத்தடுமே பாருங்கள். இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ட்ரிக் மறந்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ட்ரிக்குன்னு எல்லாரும் போடுவாங்க. பட் எக்ஸாமில் நம்மளோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக் எல்லாமே மறந்துடும். அப்போ எது கை கொடுக்கும்? கண்டிப்பாக கான்செப்ட் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, எனக்கு வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 20%. அப்போ இங்கே 5 வந்து இங்கே 6 ஆகுது. கன்சம்ஷன் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. 5 வந்து 4 ஆகுது. கரெக்டா? ஆனால் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் கொஸ்டினில் கிவன். 5 into 5 is 25, 6 into 4 is 24. ஸோ எனக்கு அட் லாஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 1 வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோல? 25ல் into 4. 25 into 4, தட்ஸ் ஆல். ஏன் டிக்ரீஸ்னா 25 24 அல்டிமேட்லி டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ எனக்கு 4% டிக்ரீஸ் ஆகுது, விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, ட்ரிக்கு மறந்துட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம், லாஜிக் ரிமைன்ஸ் த சேம், தட்ஸ் ஆல். ஓகே, 49 பாருங்க. ஏஎஸ்ஐ CPO police exam. The price of an edible oil is increased by 25%. To maintain the budget, Sushma reduces the consumption of this oil by 20%. The increase in expenditure due to this edible oil is okay. இந்த சம்ல பாருங்க, பர்சன்டேஜ் சேமா இல்லை, பட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா we have to go with our logical method, no other way. ஓகே, ப்ரைஸ் ஆஸ் யூஷுவல், ப்ரைஸு கன்சம்ஷன். இங்கே என்ன பட்ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ நான் பட்ஜெட்டுன்னு வச்சுக்கிறேன். ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 4 வந்து 5. ஓகேவா? கன்சம்ஷன் என்ன ஆகுது? ரெடியூசஸ் பை 20%. 20% இஸ் நத்திங் பட் 1/5. 5 வந்து இங்கே 4. பட்ஜெட் என்ன? 2020. ஸோ பட்ஜெட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. உங்களுக்கு ஆன்சர் 0. ஆப்ஷன் நம்பர் 1. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. ஏன்னா
ஆப்ஷனில் இப்போ பார்த்து சும்மா குத்து மதிப்பாக பண்ணுறவங்க ஜீரோலாம் கண்டிப்பாக இருக்காதுன்னு போட்டு போயிடுவாங்க. பட் ஜீரோ தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இந்த டைப்புக்கான லாஸ்ட் 2 கொஸ்டின் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் செம்மையாக இருக்கும். When the price of cloth was reduced by 25%, the quantity of cloth sold increased by 20%. What was the effect on gross receipt of the shop? அதாவது லாங்குவேஜில் மட்டும் தான் ட்விஸ்ட். ப்ரைஸ் கன்சம்ஷன் போக இங்கே ப்ரைஸ் ஆஃப் த கிளாத்தும் இன்டு குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து கிராஸ். அவ்வளோதான், இதில் மட்டும் தான் சேஞ்ச். இது புரிஞ்சுக்கிட்டவங்க ஈஸியாக அடிப்பீங்க. குவான்டிட்டி இது ஓகேவா. ப்ரைஸ் ஆஃப் த கிளாத் வந்து ரெடியூஸ்ட் பை 25%. அப்போ 4 வந்து எனக்கு 3 ஆகுது. குவான்டிட்டி வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. குவான்டிட்டி வந்து 5 வந்து 6 ஆகுது. தட்ஸ் ஆல். அப்போ கிராஸில் என்ன எஃபெக்ட் வரும்? 20, இது 18. அப்போ கிராஸில் எனக்கு 2 கம்மியாகுது. எவ்வளோ இல்லை? 20 இன்ட்டு 100. அல்டிமேட்டாக எனக்கு 10% தான் ஆன்சர், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. சாரி, 10% டிக்ரீஸ். ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா, சிம்பிளா போட்டோமா? லாங்குவேஜில் மட்டும்தான் லைட் ட்விஸ்ட். அது கூட லைட் ட்விஸ்ட் தான். ஓகே, லாஸ்ட் சம் பாருங்க. லாஸ்ட் சம் சூப்பராக இருக்கும். வெறும் லாஜிக் தான். ஓகே, லாஸ்ட் சம் வந்து படிங்களேன், படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் நான் மாதிரி ஒரு சூப்பரா கேட்டிருக்காங்க பாருங்க. ஆனா இதையும் மைண்ட்லயே நம்ம சால்வ் பண்ணலாம். மெயின்ஸ் ப்ராப்ளம். A supply of juice lasts for 35 days. If its use is increased by 40%, the number of days would the same amount of juice lost is what? Okay. First question நல்லா புரிஞ்சுக்கோங்க. Increased by ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. ஒரு பெரிய ஒரு 2 லிட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஓகே, இல்லை ஒரு 4 லிட்டர் ஜூஸ் பாட்டில் வச்சிருக்கீங்க. அந்த ஜூஸ் பாட்டில் நீங்கள் டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஒரு 35 டேஸ்க்கு வருதான். ஓகேவா, ஒரு 35 டேஸ்க்கு அதை கொண்டு வரீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே ஜூஸ் பாட்டில் 2வது ஒரு புதுசாக வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இருந்த நீங்கள் 1.5 கிளாஸாக குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. லாஜிக் புரியுதா? ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த நீங்கள் 1.5 கிளாஸ் ஜூஸாக குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாட்கள் கம்மியாக தான் வரும். ஏன்னா நீங்கள் அதே ஜூஸ் பாட்டில் குவான்டிட்டி தான் வாங்கியிருக்கீங்க. பட் குடிக்கிறத வந்து 1.5 டம்ளராக மாற்றிட்டீங்கன்னும் போது டேஸ் கம்மியாகும். அந்த ஜூஸ் வந்து முன்ன வந்ததை விட குறைவான நாட்கள் தான் வரும். அந்த நாள் என்ன, எவ்வளோ குறைவாக வந்திருக்கு, குறைஞ்ச நாள் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் சேனல் பார்த்து இந்த மாதிரி போடலைன்னா நீங்கள் ஃபார்முலா வச்சு இதை அடுத்த ஸ்டெப் உங்களால் போக முடியுமா? ஃபர்தராக அப்ரோச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதுக்கெல்லாம் ஃபார்முலா வந்து வேறு ஏதாவது தேடுவீங்க. ஸோ நம்ம இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்கான்? 40% வந்து இன்க்ரீஸ்டு. எப்பயும் போல் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 40/100 போட்டேன்னா எனக்கு வர்றது 0க்கு 0 கேன்சல். 2 2s are 2 5s are. ஓகே, அப்போது 2/5. இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிடுறேன். 2/5. ஓகேவா? இது வந்து டேஸ். கரெக்டா? சாரி, யூஸ் வந்து 5 இருந்தது, இப்போ 2 இன்க்ரீஸ் ஆகி 7 ஆயிடுச்சு. ஓகே, டேஸ். இப்போ டேஸ் என்ன ஆகுதான்? 35 டேஸ்க்கு வருது. ஏன்னா இனிஷியலி அவருக்கு 35 டேஸ் வந்திருக்கு. அப்படின்னா இங்க என்ன இருக்குது? கன்சம்ஷன். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை லிட்டராக அசியூம் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் புரியறதுக்கு. 5 லிட்டர் ஒவ்வொரு நாளைக்கு நான் குடிக்கிறேன். எனக்கு 35 நாள் வருதுன்னும் போது 175.
ஸோ கன்சம்ஷன் எவ்வளோ 175 liters வந்து நம்ம குடிக்கிறோம். ஓகேவா? அதே வந்து எனக்கு 7 liters ஆயிடுது. இங்கே டேஸ் வந்து ஆஸ்க்டு, இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் கன்சம்ஷன் என்ன, அவங்க ஜூஸோட அளவை ஒன்றும் அதிகப்படுத்தலை, அதே குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் தான், அதே 175 liters தான். பட் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இது ஏறுது அது இறங்குது. இதுதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு டேஸ் வேணும். இங்கே 175 இருக்கு, இங்கே வந்து 7 இருக்கு. கேன்சல் பண்ணுங்க. 7 2s are 7 5s are 7 2s are 14, ரிமைனிங் 3 35. ஸோ ஆன்சர் வந்துருச்சா? இப்போ அவர் வந்து அந்த குடிக்கிறத வந்து அதிகப்படுத்திக்கிட்டதால 35 டேஸ்க்கு வந்தது, இப்போ 25 டேஸ்க்கு தான் வந்திருக்கு. 10 days வந்து கம்மியாக இருக்கு. மெயின்ஸ் ப்ராப்ளம் போட்டிங்களா? இதையும் மைண்ட்லேயே போடலாமா? போடலாம், கண்டிப்பாக பாசிபிள், மைண்ட்லேயே போடலாம். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸு. அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு வீடியோலேயே மைண்டு 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 மைண்டுன்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு கட்டத்தில் இவன் வீடியோ பார்க்குறவன் அட மைண்டில் தான்ப்பா போடணும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் மைண்டில் வரும்ன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஷேர் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கூட, அவங்க ஜாப் வாங்கிட்டாங்கன்னா கூட அந்த ஒரு விஷயம் எனக்கு போதும். அதனால தான் நான் இத்தனை தடவை உங்ககிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. எக்ஸாம் வரப்போகுது, NTPC வரப்போகுது, குரூப் டி வரப்போகுது, NTPCயில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்குது. அண்ட் சிலபஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வித் புக்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். வீடியோ யாரும் பார்க்கலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த சிலபஸ் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் கீப் ப்ரிப்பேரிங். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ கன்சிஸ்டன்சி முக்கியம். ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆர் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஜேர்னி வந்து ஷார்ட் ஜேர்னி இல்லை, இது ஒரு லாங் ஜேர்னி. கண்டிப்பாக வருஷங்கள் ஆகும், ஒரு வருஷம் கூட ஆகலாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் அ ஜாப். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீப் ப்ரிப்பேரிங். எனி டவுட்ஸ் இன்ஸ்டா FBயில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீல் ஃப்ரீ டு மெசேஜ் மீ, ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ கீப் ப்ரிப்பேரிங் வெல், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். பை, தேங்க்யூ ஸோ மச்.